I personally believe that the youth of a country can change the country. நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா மேம் சொல்லிட்டாங்க. There was no limitation. All heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ பராசக்தி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சுதா மேம், வெல்கம் ஸ்ரீலீலா, வெல்கம் எஸ்கே அவர்களே, வெல்கம் அதர்வா அவர்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் தெரில. ஏன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் படம் வரும்போது சரி, ஒரு டேரக்டர் அவங்களோட விஷனோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வரும்போது சரி, எங்கேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? SK25. மெஜாரிட்டி எப்பவுமே நம்ம டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் சொல்கிறோம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் டூ பிரதர்ஸ், பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பேக்ட்ராப் தான் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி இது வந்து ரெண்டு அண்ணன் தம்பி பத்தின கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இல்லை, நாட்டில் நடக்கிற கதை. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸாக உங்களை அட்ரஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எப்படி எவால்வ் ஆகி வந்தீங்க, இப்போ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்லை இன்னும் அந்த கேரக்டரில் தான் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கே ஆஸ் செழியன். எஸ், ஆமாம். செழியன் வந்து அந்த தம்பி பாசம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கணுன்ற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அண்ணன். பட் பேரலாக அவனுக்குன்னு சில கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி, அப்புறம் அதிலே ஒரு சேஞ்சு, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ணிவிட்டு இது இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் எது கரெக்டுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணி எது சரியோ அதை நோக்கி நகர்றது தான் இந்த செழியனோட கேரக்டரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ட்ராவலும். ஓகே. இதுலேருந்து பர்சனலாக என்னென்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து தம்பி இல்லை வீட்டில். ஸோ அதே மாதிரி நான் சினிமாலேயும் இது வரைக்கும் அண்ணன் தம்பி படம் பண்ணவே இல்லை. அண்ணன் தங்கச்சி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது. ஸோ நான் இப்போ யாரையாவது இப்போ நான் எல்லாருமே தம்பின்னு கூப்பிடுவேன். நான் ஜென்ரலாக எல்லோரும் அண்ணன் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமாக இந்த பராசக்தி இருக்கும். அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு பிரதர் கிடச்சிட்டாருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில், இந்த படம் முடியும் போது இருந்தது. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துறை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு பாத்திரவா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் நைஸ். இப்போ பேசும்போது ஒரு விஷயம் தோணுது. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தான் தம்பி உங்கள் வீட்டில், ஆனால் ஸ்கிரிப்டில் நீங்கள் அண்ணன். பர்சனல் லைஃப்பில் இவர் தான் அண்ணன், ஆனால் ஸ்கிரிப்டில் இவர் தம்பி. கரெக்ட் தானே? கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பார்த்தேன். இல்லை அதுலேருந்து ஏதோ கேட்க போறீங்கன்னு இல்லை இதை கேள்வியாக மாற்றி இருந்தீங்கன்னா தெரியாவா போட்டேன் நான். இல்லை வெரி குட். இதுதான் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இது வரைக்கும். இது தெரிஞ்ச பிறகு இப்போ பராசக்தி பற்றி எல்லாம் கிளியராக புரிஞ்சு. ஸோ உங்களோட சின்னதுரைன்ற கேரக்டர் பற்றி பேசலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு தம்பியாக நீங்கள் அவரை செல்லியன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்கே எப்படி பார்க்குறீங்கன்றது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பொதுவாக வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஏர்லி ஆன் இன் மை கரியர் இல்லையா, நான் எப்போவுமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸில் போட்டுக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண மாட்டேனோ அதெல்லாம் அந்த கேரக்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஓகே. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான், அண்ணன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் அண்ணன். பட் இங்கே போய் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் டே ஒன் நான் அவர் கூட வந்து செட்டில் மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் டே ஒனில் நாங்களாம் ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம்.
பட் ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ்ட் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் இப்போ இருக்கிற ஃபேஸில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சின்னதுரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் ஒரு 50% அதர்வாக ஓகே இருப்பான். ஸோ தட் வே இட்ஸ் மச் ஈஸியர் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதாம சொல்லிட்டாங்க. தேர் வாஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன் சம்டைம்ஸ், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், பிடிக்கலன்னா கேவலமாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். I just say, கேவலமா இருக்கு. உங்களுக்கு Immediately. தெரியாது, உங்களுக்கு இமிடியேட்டாவே நான் கேவலமா இருக்கு, ஆமா கேவலமா இருக்கு இது வேண்டாம் ஓகே. அப்படின்னு சொல்லி. பட் அதுவும் வந்துட்டு என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு லைட்டர் நோட்ல தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இட் ஃபெல்ட் வெரி லைவ்லி. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்ல சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணும்னா அதுதான் சின்னதுரை. ஒரு மோட்டிவ் இருக்குது, அதை நோக்கி அவன் வந்துட்டு பயணிக்கிறான். பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. அண்ட் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இது பண்ணாத, இது இப்படி இந்த ட்ராக்ல போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓவரால். சூப்பர். 2 பேரும் அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட்னா அதை நீங்கள் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணிடலாம். 2 ஹிட்டு, இவங்க 2 அடி, அவங்க 2 அடி, இங்கே ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நான் வந்து உன்னோட பவர்ஃபுல்னு நான் நினைப்பேன், ஆப்போசிட்டில் இருக்கவங்க உன்னோட பவர்ஃபுல்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து பவருக்கான சண்டை இல்லை, பாசத்துக்கான சண்டை. 2 பேருமே பாசம் தானே. அவருக்கும் நான் முக்கியம், எனக்கும் அவர் முக்கியம். அப்போ அந்த சண்டை போடும்போது அது எப்படி இருக்கணுன்றது தானே. அது எனக்கு ரியல் லைஃப்பில் அது இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வரைக்கும். அவர் வந்து ஒரு தம்பியோட சண்டை போட்டிருப்பாரு சின்ன வயசுலேயே. அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் அடி தான் வாங்கியிருக்கேன் அக்காட்ட நிறையா. பேசாமல் அதோட உட்காந்துடணும் நம்ம. ஸோ அந்த சீன் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை மேம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன். அது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவரோட அந்த சீனை பண்ணும் பொழுது. 2 பேரும் ஒரு ரோல் பண்ணணும். ஒரு ரோல் பண்ணும்போது 2 பேரும் டம்முன்னு முட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு 10 செகண்டு குருவிலாம் அப்படியே. ஆனால் இமீடியட்டாக அடுத்த ஷாட்டுக்கு நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஆனால் இவர் எதுவுமே சொல்லலை. அவருக்கும் மண்டையில் பட்டிருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, அங்கேயே அண்டர்ஸ்டுட். இது வந்து இந்த கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் இந்த படமும் இந்த சீக்வன்ஸும் இதுவும் அழகாகுன்றது. இதை வந்து டேரக்டர் சொல்லி தர மாட்டாங்க, அவங்க வேலை இது கிடையாது. நீங்கள் 2 பேர் கரெக்டாக பேசி கரெக்டாக சிங்க் பண்ணி அது கிடையாது. அந்த இமோஷன் கரெக்டாக வரும்னா அந்த பாண்ட் சொன்ன ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னார்ல. 1 மினிட் சார், அட்டன் பண்ணி ப்ளீஸ் சார், அட்டன் பண்ணி. அந்த பாண்ட் ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் எல்லாத்தையும் ஸ்வீட்டாக தான் இருப்போம். பட் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, இவர் பண்ணும்பொழுது அந்த கேரக்டர், என் கேரக்டரும் சூப்பராக இருக்குது, நான் பண்ணும்போது அவர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த பாண்ட், அதுதான் படத்தில் இருக்குது, அதுதான் மேம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. அது ரைட்டிங்லேயே இருந்தது இன்னும் பியூட்டிஃபுல்லாக. சூப்பர் சூப்பர். ஸ்ரீலா அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி இதிலேருந்து மேம் கிட்ட பேசி சம்மப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து செலியனா அவரை பார்க்குறதும் சின்னதுரை அவரை பார்க்குறதும் தனித்தனியான்றதை தாண்டி அண்ணன் தம்பியாக ஒரு காம்போவாக பார்க்குறது வந்து எப்படி இருந்தது மேம் இதுவாக விஷுவலாக பார்க்கும்போது? I think initially I remember telling சிவா, நாங்கள் லுக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவா வந்து அப்போ அந்த மத்ராசி படத்துக்காக கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்தார். ஹி வாஸ் வெல் பில்ட் அண்ட் ஆல் தட். தென் இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 6 years அப்படி ஒரு டைம் ட்ராவல் இருக்குது. ஸோ ஐ செட் ஐ வாண்ட் யூ டு பி தின் அண்ட் வைரி அண்ட் ஆல் தட். தென் ஹி டோல்ட் மீ ஐ லுக் வெரி யங் இஃப் ஐ டூ தட், பிகாஸ் அவரோட அண்ணனா ப்ளே பண்ணோம். ஸோ ஐ செட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, யூ ஹேவ் டு லுக் தின் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் பிஃபோர் 5 days பிஃபோர் ஷூட் ஐ செட் யூ லுக்கிங் யங்கர் தென் ஹிம். நான் முன்னாடியே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி செட் தட் 4 times. ஸோ ஐ நோ தென் அது பயங்கரமாக அவர் எஃபெக்ட் பண்ணிச்சு. பட் somehow then we aged him down a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட ஐ திங்க் we took off அந்த பியர்ட்லாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, அவர் யங்கஸ்ட் இவர் ஓல்டஸ்ட் what do you say அந்த மீட்டருக்கு போயிட்டோம் and managed. and என்னன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அந்த காலத்து 1960s இப்போ நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அண்ணனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலைமையில் சத்தியம் பண்ணிங்கன்னா
அந்த பயத்திலே நீங்கள் வாழ்வீங்க. யூ வில் நாட் பிரேக் தட் சத்தியம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி பியோர் அந்த காலத்து ரிலேஷன்ஷிப். ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பார்த்து பாசமாக காசு கொடுக்கறது, அந்த தம்பிக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷன் ஆஃப் த 60s. நான் பார்த்த உறவுகள் தான் இதெல்லாம். வந்து எங்கள் ஃபேமிலிஸில் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள், அப்பா தம்பிஸ், அந்த மாதிரி லைக் இப்போது ரொம்ப கம்மியாக நான் பார்க்குறேன் அது எங்கள் ஃபேமிலிஸ்லேயே. ஸோ பட் அப்போ வந்து ரொம்ப ஒரு 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 அண்ணன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃபாதர் அது இருக்கும். டே அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. அந்த சின்ன ஐ மீன் இந்த தம்பி அண்ணன் வந்து மிரட்டி இருப்பார், அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வந்து நிறைய பசங்க இருந்ததுனால ஆமாம், அக்கா தம்பின்றது ரொம்ப மேண்டட்டரியாக இருக்கும். அது இப்போ 2 பசங்கள்லேருந்து இப்போ ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அதனால அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அது அந்த அந்த ஈராக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. ப்ளஸ் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது. அவர் ரோல் பெருசு இல்லை அவர் ரோல் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இவர் ரோல் வந்து இவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் 2 பேருக்குமே அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது தட் பேலன்ஸ் இஸ் வெரி குட். அது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ஒரு ஐ திங்க் ஒரு கம்ஃபர்ட் வந்துடும் அவங்களுக்கும். இந்த சீனை ஐ மீன் இந்த சீன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதர்வா நியூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் த்ரூ அவுட், அண்ட் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் சீன்ஸ் ஹீ ஹேஸ், வாட் லைன்ஸ் ஹீ ஹேஸ். அது ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு கேரக்டர். அது அவர் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். இவர் கேரக்டர் வந்து அது பல ஒரு சைக்கிள்ஸில் போயிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இட் கம்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ் த ஆர்க் அட் தி எண்ட். So also Jayam Ravi sir-oda character also, it's a very beautifully arced character. His is more what do you say, it's more straightforward. இப்படி தான் இருப்பேன். அது more like Sudha. I feel you know really I feel that sometimes அந்த கேரக்டரோட எனக்கு பயங்கரமாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ சூப்பர் மேம். அப்போ so much satisfied ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா ஸ்கிரீனில் பார்க்கும்போது. வெரி வெரி என்ன தெரில, அது இட் வாஸ் வெரி நைஸ். லைக் எனக்கு நான் ஃபஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஷூட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் உடனே எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூல் பிரேக் இருக்கும், 1 டேயாக இருக்கட்டும் 2 டேஸாக இருக்கட்டும், அதை போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா, ஜிவிக்கு தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். ஜிவி, மை எடிட்டர், தீஸ் பீப்புள் வில் see it, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து சிவா ஹேஸ் லுக் வெரி ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும். ஓகே, எவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ குட். சூப்பர் மேம், சூப்பர். நோ ஹலோ director also did some ஜெயிச்சிட்டமாரா ஓகே. இல்லை நிஜமாவே அது இருந்தது. பிகாஸ் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. வென் யூனோ ஹில் ஹிட் his brother, அதுக்கப்புறமா ஹில் டூ திஸ் டு his shirt and he'll go. அந்த தம்பியும் ஒரு மாதிரி பார்ப்பான். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நைஸ் மேம், சூப்பர் சூப்பர். ஏன் இவ்வளோ ஷாக்னா, பிகாஸ் மேம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வெரி லெஸ். புரிஞ்சுது. அண்ணன் எக்ஸைட் ஆகும்போதே எனக்கு புரிஞ்சது. அதோட அப்புறம் வந்து இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததில்ல. ஸோ ஹவு மச் பெரிய காம்ப்ளிமெண்ட்ன்றது கண்ணெலாம் கலங்கிடும்.